தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை செல்லாது என அறிவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த பதில் மனுவில் எம்எல்ஏக்கள் விருப்பத்திற்கு மாறாக அடைத்து வைக்கப்பட்டோ, மு.க.ஸ்டாலின் புகார் தெரிவித்திருப்பது போன்று ஒரே காரில் அழைத்து வரப்பட்டோ வாக்களிக்க செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொறடா உத்தரவின் அடிப்படையிலேயே எம்எல்ஏக்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொண்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. முடிவெடுக்கும் அதிகாரம் பேரவைத் தலைவருக்குத்தான் உள்ளது என்ற நிலையில் அதன் அடிப்படையிலேயே விதிகளுக்கு உட்பட்டே வாக்கெடுப்பு வெற்றி என்று அவர் அறிவித்திருந்ததாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மு.க.ஸ்டாலின் அரசியல் லாபம் கருதி வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும் அந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து விசாரணையை நீதிபதிகள் மே 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.